எல்லாமே நல்ல விதத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று கணக்கு பிள்ளை சொன்னார். அந்த நல்ல விதம் மாறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்கள் எல்லோர் கையிலும் தான் இருக்கிறது. என்ன, நான் சொன்னது புரிந்ததா? சரி, நாம் மற்றவர்களை சென்று பார்க்கலாமா? வாருங்கள். என்னப்பா, வந்த முதல் நாளே பொறி தெரிக்கிறது? என்ன பொறி தெரிக்கிறது? நான் பார்க்காத பொறியா? இது வெறும் அவல் பொறி, எலி பொறி. எஜமானி அம்மாவையே எதிர்த்து நின்றவன் நான். ஆனால் என்ன, அவர்களுடைய நல்ல எண்ணம் தெரியாமல் போய்விட்டது. ஆடு புலியை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். புலியை போல் வந்து விட்டாரே. என்ன, நான் சொன்னது புரிந்ததா? அவர் சொன்னது எல்லாமே புரிந்தது. ஆனால் இந்த நரசிம்மனைத்தான் அவர் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளவும் முடியாது. புலியை ஆடாக்கி எப்படி ஆட வைக்கிறேன் என்று பார். இல்லை அண்ணா, நான் தங்களோடு இப்போது வருவதாக இல்லை. என்ன சொல்கிறாய் கோவிந்தா? நான் இங்கேயே பாடசாலைக்கு அருகிலேயே தங்கலாம் என்று இருக்கிறேன். இது என்ன கோவிந்தா, புதிதாக ஏதோ சொல்கிறாய்? நன்கு யோசித்துதான் இம்முடிவை எடுத்திருக்கிறேன் அண்ணா. நம் குருநாதர் தன் மடத்தின் ஒரு பகுதியை எனக்காக ஒதுக்கித் தருவதாக சொல்லியிருக்கிறார். நீ உன் மனதில் என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் கோவிந்தா? நீ என்னோடு வரத்தான் போகிறாய். தயவு செய்து என்னை பொறுத்தருள வேண்டும் அண்ணா. இந்த வாரம் இங்கேயே தங்கிக் கொள்கிறேன். முதலாவதாக நாம் நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது ராமானுஜா. மேலும் வைணவ சம்பிரதாய தத்துவங்களை ஒருவன் ஒருமுறை ருசித்து விட்டான் என்றால் வேறு எங்கு சென்றாலும் எந்த தத்துவத்தில் நாட்டம் கொண்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அது திகட்டி போய் கன்று தன் தாய்ப்பசுவை தேடி வருவது போல் மீண்டும் இங்கேயே திரும்பி விடுவான். கோவிந்தனை கொண்டு சில லீலைகளை புரிய பகவான் ஏதோ சங்கல்பித்திருக்க வேண்டும். நீ இப்படி யோசித்துப் பார். அன்றாடம் அந்த வரதனிடம் உரையாடும் திருக்கச்சி நம்பிகள் நினைத்தால் 1000 தடைகளையும் தாண்டி கோவிந்தனை கண்டு பேச முடியாதா? சுவாமி. சொல் தஞ்சா. என்ன சுவாமி, உறக்கம் வரவில்லையா? வரத்தான் இல்லை. சரி, நீ ஏன் இன்னும் உறங்கச் செல்லவில்லை? ஏனோ உறக்கம் வர மறுக்கிறது சுவாமி. சரி, தாங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று தேடிக்கொண்டுதான் இங்கு வந்தேன். இன்னும் என்ன ஆழ்ந்த யோசனை? ஏதோ யோசனை. சரி, நீ ஏன் இன்னும் உறங்கச் செல்லவில்லை? அதற்கான காரணத்தை சொல். முதலில் நீங்கள் சொல்லுங்கள். என்னிடம் சொல்லக்கூடாது என்று மறைக்கிறீர்களா சுவாமி? அதெல்லாம் ஒன்றுமில்லை. நீ போய் உறங்கு. எனக்கு தெரியும் சுவாமி. நீங்கள் எதுவும் சொல்லாவிட்டாலும் உங்களுக்கு உறக்கம் வராத காரணம் எனக்கு தெரியும். தாங்கள் கோவிந்தனை பற்றிதானே யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உனக்கு எப்படி தெரியும்? காலை தாங்கள் அப்பாவிடம் பேசிக் கொண்டிருந்தது என் காதிலும் விழுந்தது. அதை கேட்டதால்தான் எனக்கும் உறக்கம் வரவில்லை. ஓ, தெரியும். கோவிந்தனிடம் உனக்கும் பிரியம் உண்டல்லவா? அதனால் வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அவனிடம் நான் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்பதும் உனக்கு நன்றாக தெரியுமே. கோவிந்தனிடம் பிரியம் உள்ளதோ இல்லையோ அது இரண்டாம் பட்சம். ஆனால் நான் தங்களிடத்தில் எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறேன் என்று தெரியுமா? அதனால்தான் என் மனதிற்கு வருத்தமாக இருக்கிறது. புரியவில்லை. எதற்காக அதையும் இதையும் இணைத்து இப்போது பேசுகிறாய்? சுவாமி, எனக்கென்னவோ கோவிந்தன் செய்ததுதான் சரி என்று தோன்றுகிறது. என்ன? சரியா?
என்ன சொல்கிறாய் நீ? சம்பிரதாய விஷயமாக எனக்கு எதுவும் அவ்வளவாக தெரியாது. ஆனால் யாருக்கும் கட்டுப்பட்டிருக்க கூடாது என்பது மட்டும் தெரியும். யார் யாருக்கு கட்டுப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? தாங்கள் திருக்கச்சி நம்பி சுவாமிகளுக்கு கட்டுப்பட்டிருக்கிறீர்கள். ஆமாம், உண்மைதான். அவர் என் குருவைப் போன்றவர். ஒரு சிஷ்யன் தன் குருவிற்கு கட்டுப்பட்டிருப்பதில் ஒரு தவறும் இல்லையே. அதன்படி நான் அவருக்கு கட்டுப்பட்டுத்தான் இருப்பேன். அவருடைய அன்பு என்னை கட்டி போட்டிருக்கிறது. அவருடைய அருஞ்சுவை பாசுர விளக்கங்கள் என்னை கட்டி போட்டிருக்கிறது. அவருடைய குணம் சுபாவம் என்னை கட்டி போட்டிருக்கிறது. அவருடைய அந்த பரந்த மனப்பான்மை அது என்னை கட்டி போட்டிருக்கிறது. அவருடைய பற்றற்ற நிலையும் பகவத் சேவையும் என்னை கட்டி போட்டிருக்கிறது. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு மகானுக்கு கட்டுப்பட்டிருப்பதில் ஒரு தவறும் இல்லையே. தவறில்லை என்றே வைத்துக் கொள்வோம். ஆனால் நான் உங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களது தர்ம பத்தினி. உங்களையே அல்லும் பகலும் எதிர்பார்த்து கொண்டு வாழ்ந்திருப்பவள் நான். ஏன், உங்களையே வாழ்க்கையாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவள் நான். அனுதினமும் தங்களுடனேயே இருந்து தங்களுக்கு பிடித்த மாதிரி எல்லாம் நடந்து கொள்ள ஏங்கி தவிப்பவள் நான். ஆனால் தாங்கள் எப்போதும் அந்த திருக்கச்சி சுவாமிகளின் கட்டுப்பாட்டிலேயே இருப்பதால் உங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கும் இந்த தஞ்சாவின் நினைப்பு உங்களுக்கு வருவதே இல்லையே. தஞ்சா, நீ தேவையில்லாமல் ஏதேதோ கற்பனை செய்து கொண்டு பேசுகிறாய். பகவானிடம் கூடத்தான் நாம் கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதற்காக மற்றவர்களை ஒதுக்கியா விடுகிறோம்? குரு தர்மத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த தர்மத்தை வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு சரிபாதி சேவையை நீ செய்வதால்தான் நீ சகதர்மிணி என்றாகிறாய். எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதுதான். அவ்வகையில் எனக்கு சகதர்மிணியான நீயும் திருக்கச்சி நம்பிகளுக்கு கட்டுப்பட்டவள்தான். சுவாமி, எனக்கென்னவோ அவருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும் என்று தோன்றவில்லை. நான் உயர்ந்த சாஸ்திர சம்பிரதாயங்களில் மிகுந்த ஊக்கமுடைய வழியின் வந்தவள்தான். அப்பா, அவருக்கு அப்பா, கொள்ளு தாத்தா, இப்படி எல்லோருமே தொடர்ந்து சாஸ்திர வழிகளில் கடைபிடித்தவர்கள்தான். அதில் பெண்களுக்குரிய தர்மங்களை எனக்கும் நன்றாக சொல்லி வளர்த்திருக்கிறார்கள். அதை மறுபடியும் இன்னொருவரிடமிருந்து கற்றுக்கொள்ள ஒருவரை அண்டியிருக்க வேண்டும் என்ற அவசியம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. உங்களுக்கும் அவசியம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. அதையே நீங்கள் சொல்கிறீர்களா? நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை மயூரவண்ணன் சுவாமிகள் சொல்கிறாரா? அவர் ஒரு கிரகஸ்தர். அதனால் அவர் சொல்வதையும் கேட்டு வழி நடக்கலாம். ஆனால் அந்த திருக்கச்சி நம்பி சுவாமிகள் யார்? அவர் ஒரு பிரம்மச்சாரிதானே. குடும்ப விஷயங்களில் பக்குவம் இல்லாமல் தான் பேசுவார். இப்படி தாங்கள் அனைத்தையும் துறந்த யாதவ பிரகாச சுவாமிகள், பிரம்மச்சரியமே பிரதானமாக உடைய திருக்கச்சி நம்பி சுவாமிகள் என்று இவர்களுடைய சங்கத்திலேயே பெரும்பாலும் இருப்பதால் உங்களை கைப்பிடித்த இந்த அகத்தக்காரியின் எதிர்பார்ப்பும் ஏக்கமும் உங்கள் மனதில் சென்றடையவே இல்லை. அதன்படி கோவிந்தன் எடுத்த முடிவு சரியானதாகவே எனக்கு படுகிறது. தான் சுயமாக தனக்கு தோன்றிய வழியில் பயணிக்க முடிவெடுத்திருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. அதுபோல் தாங்களும் சுயமாக ஒரு வழியை தேர்ந்தெடுங்கள். ஒரு குருவாக, ஏன் கோவிந்தனின் மனதை ஒத்தே அவனுக்கும் குருவாக இருக்கும் நிலையை கை கொள்ளுங்கள். ஒரு குரு பத்தினியாக நானும் தங்களுக்கு சேவை செய்கிறேன். தாங்கள் ஏன் ஒரு ஸ்வயம் குருவாக இருக்கக்கூடாது? அதற்குண்டான தகுதியெல்லாம் எனக்கு இருப்பதாக அடியேன் நினைக்கவில்லை. பெரிய பெரிய சிரேஷ்டர்களால் வந்த ஆசிகள்தான் எனக்கு இன்று கிடைத்திருக்கிற பெயர் புகழ் எல்லாம். அப்படியென்றால் சிரேஷ்டர்களை குறிப்பாக தேர்ந்தெடுத்து அவர்களுடன் தாங்கள் சிநேகம் வைத்துக் கொள்ளலாமே. நெறிகளை கற்றுக்கொள்ளலாம். ஏன் தங்களுக்கு அந்த திருக்கச்சி நம்பிகளுடன் சங்கம் இருக்க வேண்டும்? வேண்டாமே. வாழ்க்கையில் சில காலங்கள் வரையில் சிலருடைய தயவில் இருக்கலாம். காலம் முழுக்க இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் எதற்கு? இதைத்தான் கோவிந்தன் நினைக்கிறான். தயங்காமல் சுயமாக எப்படி ஒரு முடிவை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதை செயல்படுத்த தயாராகிவிட்டான். ஆனால் தாங்கள் இன்னும் தயாராகவில்லையே. சுவாமி, அதிகம் யோசிக்காமல் உடனடியாக அந்த திருக்கச்சி நம்பி சுவாமிகள் மடத்திலிருந்து தாங்களும் வெளியில் வாருங்கள். தாங்களே தனித்து செயல்பட்டு பாருங்கள். தங்கள் தனித்தன்மை பிரகாசிப்பதை தாங்களே கண்டு கொள்வீர்கள். அப்போது புரியும் இந்த தஞ்சா சொன்னது எவ்வளவு பெரிய உபகாரம் என்று.
அதோடு அப்போதுதான் இந்த பாரியாளின் நாதங்கமும் தங்களுக்கு புரியும். அதற்கு முதலில் திருக்கச்சி நம்பிகளிடமிருந்து விலகி வாருங்கள். உனக்கு நன்கு உரைக்கும்படியே சொல்கிறேன். உன் ஏக்கத்தையும் ஆதங்கத்தையும் புரிந்து கொள்ள திருக்கச்சி நம்பி சுவாமிகளிடமிருந்து அடியேன் விலகித்தான் வர வேண்டும் என்றால் உன் ஆதங்கத்தை நான் பெரிதாக கொள்ள மாட்டேன். அதற்கு பதிலாக திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் உறவையே பெரிதாக போற்றுவேன். நம்மிடையே உள்ள அந்யோன்யத்தை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக திருக்கச்சி நம்பிகளோடு எனக்குள்ள பந்தத்தை, பக்தி பாவத்தை பலவீனப்படுத்த மாட்டேன். இவ்வளவு நேரம் நீ பேசினாயே, அது நீயாக சுயமாக பேசினாய் என்று எனக்கு தோன்றவில்லை. உன்னை யாரோ இயக்கியிருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. உதிர்த்த வார்த்தைகள் எதுவும் தஞ்சாவுடையது என்று எனக்கு தோன்றவில்லை. அதனாலேயே இத்தனை நாழிகை நீ பேசியதெல்லாம் அடியேன் பொறுத்தேன். நீயாகவே ஆழ்ந்து உணர்ந்து பேசியிருந்தால் என் முடிவு வேறு மாதிரி இருந்திருக்கும். சுவாமி, நான் சொல்ல வந்தது... அடியேன் சொல்ல வந்ததை சொல்லிவிடுகிறேன். நீ விவரம் புரியாமல் பேசியது தவறுதான் என்றாலும் பிழை பொறுத்து அருளலாம். ஆனால் 3ஆம் நபர் ஒருவரை உனக்குள் அனுமதித்திருக்கிறாய் அல்லவா? அதற்கு தண்டனை நிச்சயம் உண்டு. தண்டனை என்ன தெரியுமா? முன்பு கொடுத்த அதே தண்டனைதான். 2 நாட்கள் இங்கு இருக்கலாம் என்று வந்தேன். ஆனால் நாளை காலையே திருப்புட்குழிக்கு புறப்படப் போகிறேன். இத்தோடு இந்த விவாதம் முடிந்துவிட்டது. இனி இது பற்றி விவாதிக்கவும் வேண்டாம், மற்றவர்களுக்கு இது பற்றி தெரிவிக்கவும் வேண்டாம். மீறித் தெரிவித்தால் அதன் விளைவுகளையும் நீ எதிர்கொள்ள தயாராக இருந்து கொள். இவ்வளவிற்கும் பிறகு நான் தெளிவாகிவிட்டேன். எனவே உறங்கச் செல்கிறேன். நீயும் உன்னை தெளிவுபடுத்திக் கொண்டு உறங்கச் செல். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் மன்னி? அம்மாவிற்கு கஷாய பொடி தயார் செய்து கொண்டிருக்கிறேன். நாளுக்கு நாள் அம்மாவின் நிலை மிகவும் மோசமாகிக் கொண்டே போகிறது. இருமி இருமி அவரது தொண்டை ரணமாகி உள்ளது. அம்மாவிற்கு இப்படி ஒரு நோய் வந்து சேரும் என்று நான் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. அவரை வேறெங்காவது அழைத்து போய் வைத்தியம் பார்க்கலாம் என்று நினைத்தால் அம்மாவிற்கு இப்படி ஒரு நோய் இருக்கும் விஷயம் நமக்கு தெரிந்ததாக அவரிடம் காட்டிக்கொள்ள வேண்டாம் என்று என் அகத்துக்காரர் சொல்லிவிட்டார். இல்லை மன்னி, இனி எந்த வைத்தியரிடமும் சென்று காண்பித்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அம்மாவின் நோய் முற்றிவிட்டது. உள்ள மட்டில் வயிறார அவருக்கு அமுது படைத்து உபச்சாரம் செய்யலாம் என்று பார்த்தால் பசியில்லை என்று எதை கொடுத்தாலும் ஏற்க மறுக்கிறார். கவலைப்படாதே வேதநாயகி. அம்மாவிற்கு பசி எடுப்பதற்காகத்தான் கஷாயத்திற்குண்டான வஸ்துக்களை நான் பொடித்துக் கொண்டிருக்கிறேன். சீரகத்தையும் மிளகையும் நன்றாக பொன் வறுவலாக நெய்யில் வறுத்துக்கொண்டு சற்று வேப்பம்பூ. வேப்பம்பூ அகத்தில் இருக்கிறதா? இருக்கிறது மன்னி. அதையும் ஒரு கைப்பிடி போட்டு இஞ்சியையும் திப்பிலியையும் சேர்த்து வறுத்து பொடி செய்து நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி அதில் எலுமிச்சம்பழத்தை பிழிந்து ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தால் வேப்பம்பூ சாத்தமுது. கிட்டத்தட்ட அப்படித்தான். ஆனால் அதில் புளியை சேர்க்க வேண்டும், இதில் எலுமிச்சையை சேர்க்க வேண்டும். வாய்க்கும் ருசியாக இருக்கும், நன்றாக பசியும் எடுக்கும். பிறகு பாரேன், பசிக்கிறது, அதை கொண்டு வா இதை கொண்டு வா என்று அம்மா ரசித்து ருசித்து சாப்பிடப் போகிறார்கள். இதை யாரிடமிருந்து கற்றுக்கொண்டீர்கள் மன்னி? இது என் அம்மா கைப்பக்குவம். மன்னி, உங்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இங்கு இருப்பது எனக்கு பெரிய பலமாக உள்ளது. அம்மாவின் பக்குவம் அறிந்து செய்வதற்கு எனக்கு பக்குவம் போதாது. அதற்கு உங்களை போன்ற அனுபவசாலிகள் உடன் இருந்து ஆலோசனை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆமாம், இங்கு எத்தனை நாட்கள் இருப்பீர்கள் மன்னி? அம்மா, இன்னும் சில தினங்களுக்கு நாங்கள் உங்களோடு தான் இருக்கப் போகிறோம். ஏன் இந்த திடீர் முடிவு? இத்தனை நாட்கள் நீங்கள் வீரநாராயணபுரத்தில் இருந்தும் அடியேனிடத்தில் வந்து தங்கவில்லை. அடியேனும் உங்களை அங்கு வந்து பார்க்கவில்லை. ஏன் வரவில்லை என்று நீங்களும் ஒரு வார்த்தை கூட இதுவரை அடியேனிடம் கேட்கவில்லை. எப்படியப்பா கேட்க முடியும்? நீயும் இவனும் உங்கள் ஆச்சாரியருக்கு கட்டுப்பட்டு
அவர் காட்டிய வழியில் பெருமாளுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆச்சாரியரையும் அரங்கனையும் விட்டு பிரிந்து நீ என்னுடன் வரமாட்டாய் என்று எனக்கு நன்கு தெரியும். பிறகு எப்படி நான் உன்னை கேட்க முடியும்? ஆனால் இப்பொழுது நிலைமை மாறிவிட்டதம்மா. அடியேனிடம் தெய்வக்கரசு நம்பியையும் தங்களையும் தம்பிகளையும் பொறுப்புடன் பார்த்துக்கொள்ள சொல்லிவிட்டார் ஆச்சாரியர். ஆனால் அவர் பார்க்க வரவில்லை. அப்படி நினைக்காதீர்கள் அம்மா. ஆச்சாரியார் உங்களை நேரடியாக பார்க்கவில்லை என்றாலும் பிரிந்திருக்கும் நம்மை சேர்த்து இன்று ஒரு குடும்பமாக வாழ வைத்திருப்பதே அவர்தானே. நடந்ததை எல்லாம் மறந்து விடுங்கள் அம்மா. இனி உங்கள் கூடவே இருந்து ஒரு ராணியைப் போல் உங்களை பார்த்துக் கொள்ள வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ராணி, அது பழைய காலம். அது நிகழ்காலத்திலும் நடக்கும் அம்மா. உங்களுக்கு என்ன குறை? 4 மகன்களும் உங்களுடன் இருக்கிறோம். பெற்ற தாயைப் போல் உங்களை பாவிக்கும் 2 மாற்று பெண்களும் உள்ளார்கள். நாங்கள் உங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்கிறோம் அம்மா. ஆமம்மா. தாங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் நாங்கள் கொடுப்பதை உட்கொண்டு வாருங்கள். மீண்டும் பழைய தெம்பு கிடைக்கச் செய்து உங்களை ராணி போல் பார்த்துக் கொள்கிறோமா இல்லையா என்று பாருங்கள். முதலில் இந்த கஷாயத்தை அருந்துங்கள். எதற்கு இது? அம்மா, வேதா மிகவும் மன வருத்தம் கொண்டாள், நீங்கள் சரியாக அமுது செய்வதில்லை என்று. அதற்காகத்தான் இந்த கஷாயத்தை நான் தயார் செய்தேன். எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று நீங்களும் யோசித்து யோசித்து எதையோ செய்கிறீர்கள். ஆனால் இதனால் எல்லாம் என் பித்தம் தெளியுமா என்று தெரியவில்லை. எனக்கு வேண்டாம். மறுக்காதீர்கள் அம்மா. அமுது செய்தால்தானே தெம்பு வரும். மருத்துவரிடம் போகலாம் என்றாலும் எனக்கு ஒன்றுமில்லை, கவலைப்படாதீர்கள் என்கிறீர்கள். எதையாவது கொடுத்து உட்கொள்ளச் சொன்னாலும் மறுக்கிறீர்கள். உங்களை இப்படி பார்ப்பதற்கு எனக்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறதம்மா. சரி, அதை விடு. ஸ்ரீரங்கத்தில் உன் அரையர் சேவை மிகவும் பிரசித்தம் என்று தெய்வக்கரசு சொன்னான். அரங்கனை பார்க்க பக்தர்கள் வருகிறார்களோ இல்லையோ, நீ பாசுரத்திற்கு அபிநயம் பிடிப்பதை பார்க்க பல பேர் வருவதாக இவன் சொன்னானே. அப்படிப்பட்ட கைங்கரியத்தை விட்டுவிட்டு நீ எப்படி இங்கு தங்கப் போகிறாய்? கைங்கரியம், ஞானம், பக்தி, விதி, வினையெல்லாம் தாய்க்கு பின் தானே அம்மா. அதனால்தான் அரங்கனிடம் அனுமதி வாங்கிவிட்டேன். 4 பிள்ளைகளை பெற்று உங்களின் வயதான காலத்தில் உங்களிடம் நாங்கள் இல்லாமல் போனால் அது நியாயமாகாதே அம்மா. வயதான காலம் என்று ஏன் சொல்கிறாய்? அந்திம காலம் என்று சொல். சுவாமி, அரையரின் தாயார் ரங்கநாச்சியார். அவருக்குத்தான் இரத்த புற்று தோஷம் மிகவும் உச்சத்தை அடைந்து விட்டது. 2020 வரட்டும் வரட்டும் சொல்லிட்டு அவர் அமைதியா இல்ல. 2020 வர்றதுக்கு முன்னாடியே இளைஞர்கள் மத்தியில ஒரு எழுச்சி தீய அவர் உண்டு பண்ணாருன்னு சொன்னா